பார்க்காத மாதிரியே போயிடும். டேய் சொல்லுங்கம்மா. ராத்திரி எல்லாம் எங்கடா போயிருந்த? அது வந்து நம்ம ஏரியால விநாயகர் வச்சோம்லாமா, நேற்று 3வது நாள் கடல்ல கரைச்சிடலான்னு கொண்டு போயிட்டு இருந்தோம். அப்ப பசங்க ஒரு பெக்கு போடுன்னு கேட்டானுங்க. சரி தீர்த்த மாதிரி இருக்கேன்னு நானும் குடிச்சிட்டேன். ஏறவே இல்லம்மா. 2வது போட்டேன், ஏறவே இல்ல. 3வது போட்டேன், ஏறவே இல்ல. என்னடா இது ஏறவே இல்லன்னு 4, 5, 6, 7ன்னு போட்டேன், ஏறிடுச்சுமா. அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். பண்ணது தப்பு, அதை நியாயப்படுத்த சொல்றியா? ஓகே போ, போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. கூல்மா. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன். என்ன சக்கரி, எங்க கிளம்பிட்ட? கிளப்புக்கு. இவ்வளவு காலையிலே கிளப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன். நல்லாவா இருக்கு? நான் போறது பிரஸ் கிளப்புக்குடா. ஓ சாரி யூ கேரி ஆன். கொஞ்சம் விட்டா ஓவரா கலாப்பிய. வச்சிர இரு. செம்ம கிளாமரா இருக்கடா. பாய்மா. எங்க போற? காலேஜ்ல சனி ஒரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்குன்னு சொன்னான். என்னது? அது வந்து காலேஜ்ல சன்னி சரியா படிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவனை பார்த்து நல்லா படுறான்னு சொல்லதாமா போறேன். உனக்கு அந்த அளவுக்குலாம் சீன் இல்ல. முதல்ல நீ எதுக்கு ஜிம் வச்சிருக்க? பொறுப்பா பாத்துக்க தெரியாது உனக்கு? ஜிம்முக்கு போய் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. பிசினஸ்க்கு அப்புறமா தான் மத்தது எல்லாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. கிளம்பு. நீங்க வேலையை பாருங்கம்மா. போடாங்கறல. அடேங்கப்பா, அருந்ததிதான். அப்பா, காலையிலே மழை பெஞ்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அது ஏய், இவ்ளோ ஸ்லோவா ஒண்ணா வயிறு எப்படிடா குறையும்? பாஸ்டா பண்ணு. என்னடா இப்படி அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இருக்க? ஒழுங்கா பண்ண. ஏய், 2 பேரும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போய் வேலையை பாரு. எங்க ஊர்ல போயிடுச்சா மாப்ள? இன்னும் இல்லடா, வீட்டுல எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். ஆமா, கலெக்ஷன் எப்படி இருக்கு? இல்ல. என்னடா எப்படி சொல்லிட்ட? அதான் இத்தனை பேர் வராங்களே. தெரிஞ்சவங்க இருக்க இடத்துல பிசினஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். இங்க கலெக்ஷன் ஆகுதோ இல்லையோ செலவாகுது. டேய், இப்படி இருந்தா நம்ம எப்படிடா முன்னேறது? அதோ அவனை பாரு, அவன் அங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பாடி கார்ட்ஸ். லைஃப்னா இப்படி இருக்கணும். நம்மளும் இருக்கோமே, துருப்பிடிச்ச ஜீப்பு, பார்ட்டி, செட்டில்மெண்ட்ஸ். வெரி பேட். ஏய், என்னடா அது? அதுவா ஆஃபர்? நம்மளே ஆஃப் பண்ற நிலைமையில இருக்கோம், ஆஃபர் வேற. வேலையை பாரு. ஓகே. என்னடா எப்படி இருக்க? அண்ணே வணக்கண்ணே. டேய் வணக்கம் சொல்றேன். வணக்கண்ணே. வணக்கம். பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குண்ணே. இப்ப அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து சொல்லு. கண்டிப்பா அண்ணா. நல்லதுண்ணே. டேய் காசிம்டா, இந்த ஏரியாலே பெரிய கை தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச பெரிய கையே நீதான். பொழைச்சுப்படா. என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான்டா. டேய், செட்டில்மெண்ட் எங்கடா? TKR காலேஜ். ஓ, காலேஜுக்கு படிக்கதான் போல. அட்லீஸ்ட் அடிக்கவாது போலாம்ல. டேய், கேர்ள்ஸ் இருக்காங்களே? கேர்ள்ஸ் எல்லாம் இல்லடா, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. வாவ், கெட்ரா வண்டிய. போலாம்டா. போலாம். டேய் வாடா. டேய் வாடா. வரேன்டா. என்னடா இவ்வளவு நேரமா டிராபிக்கா இருக்கு? என்னன்னு போய் பாரு. எவனா மாட்டினா மாப்ள? ஓ, கல்யாண ஊர்வலமா? என்ன மாப்ள, பொண்ணுங்க எந்த குத்து குத்துதுங்க? அப்படியா? ஸ்டெப் போடுறா. ஆமாண்டா, நம்ம ஸ்டெப் தான். அப்பா அற்புதமா ஆடுறாடா. டேய் தள்ளு. ராடு. ஏன்டா சும்மா ஆர்டர் அடிச்சுட்டே இருக்கீங்க? எவ்வளவு அழகா நம்மள சந்தோஷப்படுத்த ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான காட்சியெல்லாம் மறுபடியும் கிடைக்குமா? டிஸ்டர்ப் பண்ணாம அழகான ஆட்டத்தை அமக்கலமா பாருங்க.
உங்க ஆட்டத்துக்கு கோடி ரூபாய் கொடுக்கலாம். சும்மா ஆடுங்க. முடிஞ்சிருச்சுடா. நாம எதுக்கு அவங்க கிட்ட கஞ்சிட்டு இருக்கணும்? என்னடா நான் ஒன்னும் சொல்லியே. அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். வண்டியில என்ன ஃபாலோ பண்றியா? உன் வீடு வரைக்கும் வந்திருக்கேன்னா ஃபாலோ பண்றேன்னு தானே அர்த்தம். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, நீ கிளம்பு. தேங்க்யூ. எதுக்கு? கேக்குறதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா பொய்யா தானே இருக்கும். நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த அளவுக்கு கூட நான் பேசலனா எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஆக்சுவலா யாரா நீ? என்ன எதுக்கு கரெக்ட் பண்ணணும்? அது வந்து பையன் பொண்ணையும் பொண்ணு பையனையும் கரெக்ட் பண்ணணும்ல, அதுதானே முறை. அது எப்படி வேணாம்னு சொல்ற? இன்னொரு தடவை என் வீட்டுக்கிட்ட வந்தேன் வை, நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் சரிதான், இருக்கக்கூடாது. சும்மாவே இருக்கக்கூடாது. நான் என்ன 80s 90sலயா லவ் பண்றேன் இப்படி உன் வீட்டு முன்னாடி வந்து வெயிட் பண்றதுக்கு? இன்னொரு தடவை நான் உன்னை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கேன். உன்னை நான் எதுக்கு வச்சுக்கணும்? சரி நான் வச்சுக்கிறேன். பாப்பு உள்ள இருக்காராயா மாப்பு? நான் கேட்டேன்னு சொல்லு. உனக்கு ஏத்தவதான்டா, என்ஜாய் பண்ண. சரி வண்டி எடு. சார், செட்டில்மெண்ட்டுக்கு போலாமா? வேணாண்டா பாப்பு, என் இதயத்தை சரண்டிடுச்சு. இன்னைக்கு இதே ஃபீலிங்ல இருக்கலாம், நாளைக்கு செட்டில்மெண்ட் விஷயத்தை பாத்துக்கலாம். அதான பார்த்தேன். பொண்ணை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே. இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயும் மினிஸ்டர் உயிர் பொழைச்சிருக்காரு அப்படின்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச தர்மம் தான் அவர் தலையை காத்திருக்குன்னு சொல்லணும். தொண்டர்கள் ஜனங்களுடைய வேண்டுதலால தான் இன்னைக்கு மினிஸ்டர் சார் உயிரோட இருக்காரு. அவரை கொல்றதுக்கு யாரு சதி திட்டம் தீட்டினாங்கறத கூடிய சீக்கிரமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. வணக்கம். இந்த விபத்தை யார் ஏற்படுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணது கண்டிப்பா ஜீஜா தான் வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது யார் பண்ணா எதுக்கு பண்ணாங்கங்கிற விவரம்லாம் போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். ஆனா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து என்ன அட்மிட் பண்ணது தீஸ்மார்க்கான் சார். தீஸ்மார்க்கானுக்கு இந்த மீடியா முன்னாடி நான் என் நன்றிகளை சொல்லி. இந்த ஹோம் மினிஸ்டர் எல்லா சோஷியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கான். ஆமாண்ண. ஃப்ரீ டயக்னோஸ்டிக் சென்டர்னு அவர் பேர்ல 12 இருக்குன்னு ஜனங்க கிட்ட 5 பைசா கூட வாங்காம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் மக்கள் கிட்ட அவருக்கு நல்ல பேர் இருக்கு. இந்த தீஸ்மார்க்கான் யாரு? அவன் ஒரு பொடி பையன். எங்க ஏரியால தான் சின்னதா ஜிம் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கான். என் மேல அவனுக்கு அளவு கடந்த மரியாதை. தீஸ்மார்க்கான், இன்ட்ரெஸ்டிங் நேம். நில்லு. ஏடா சன்னி, ஏதோ செட்டில்மெண்ட்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். நானும் ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். செட்டில்மெண்ட்னு சொன்னல, அது என்ன செட்டில்மெண்ட்னு சொல்ல? எங்க அப்பா வட்டி வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. எங்க அப்பா கிட்ட இங்க இருக்க ஒருத்தர் 2 லட்சம் கடன் வாங்கியிருக்கான். அவன் என்னடானா 6 மாசம் வட்டியும் கட்ட மாட்டேங்கிறான், அசல கட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். நாய் மாதிரி அலைய வைக்கிறானா. ஓஹோ, இதான் கதையா? வெளுத்து விட்டனா வர வேண்டியது தானா வந்து. அடேங்கப்பா. போலாம். வாடா. இவன் தான் காசு வாங்கினவன். எனக்கு என்னமோ வாயால சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. ஏய் தம்பிங்களா, வாங்க வாங்க. நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. காசை வாங்கின, செலவும் பண்ணிட்ட, திரும்ப காசு கேட்டா ரொம்ப அலைய விடுறியா? குடுக்க வேண்டியதை இன்னைக்கு எடுத்து வைக்கிறேன்.
என்ன ஹீரோயிசமா? சுத்தி எல்லாரும் இருக்கீங்க, கேட்டுக்கோங்க. இவனை அடிச்ச மாதிரியே எல்லாரையும் அடிப்பேன். மானம் போச்சேன்னு கவலைப்படக்கூடாது. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இவனோட பணத்தை ஓகேலடா? ஓகே, நாளைக்கு சாயந்தரம். பாப்பு படிக்கிற காலேஜ் தானா? நீ பண்ணதுலே உருப்படியான விஷயம் தான்டா. டேய், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கலன்னா ஒவ்வொருத்தனையும் துவைச்சு எடுத்துருவேன். பார்வையை இறக்குடா. வாங்கடா போலாம். நீங்க 3 பேரும் காலேஜ் சுத்தி அர்ஜென்ட்டா பாப்பு டீடைலா தெரிஞ்சிட்டு வாங்க. போங்க போங்க. ஓகே, அப்படியே பண்ணிட்டு இரு கேப்டன். பேரு அனகா. என்னது பணங்காவா? பணங்கா இல்ல, அனகா. ஓஹோ, பெத்தவங்க அப்ராட்ல இருக்காங்க. இங்க பாப்பா மட்டுமா இருக்கு? அவ அவங்க மாமா வீட்ல இருக்கா. ஓ, என்ன படிக்குது? MBA செகண்ட் இயர். வேற இதுக்கு மேல இன்னத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏய். இதுக்கு மேல வேற எதுவும் தெரியாதுப்பா, அவ்வளவுதான் தெரியும். புள்ளிய நீங்க வச்சிட்டீங்கல்ல, கோலம் என்னோட. ரொம்ப சந்தோஷம். எங்களை ஆள் போங்க. போங்கடா போங்கடா. என்னாச்சுடா? மனசு எதோ சொல்லுதுடா. என்னன்னு சொல்லுது? உள்ள வாங்க சொல்றேன். மேடம் சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? 10th plus 2 ஓட சர்டிபிகேட் கொடுத்து ஃபீஸ் கட்டினீங்கன்னா யார் வேணாலும் இங்க சேரலாம். ஓ, இங்க படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு படிக்கணுமா? டேய் மாமா, என் வீட்டுக்கு போய் என் பெட்ரூம்ல என் பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பீரோக்குள்ள உள்ள லாக்கர்ல கீழ இவங்க சொன்ன சர்டிபிகேட் இருக்கும், எடுத்துட்டு வந்து. சர்டிபிகேட் அவ்வளவு ஜாக்கிரதை எடுத்து வச்சிருக்கியா? அது கஷ்டப்பட்டு படிச்ச சர்டிபிகேட். கிளம்புடா, போய் எடுத்துட்டு வா. போ. இந்தடா. குடு மாமா. சர்டிபிகேட்ஸ். அப்ப ஃபீஸ்? RTGS ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு மேடம். ஓகே. நாளையில இருந்து வரலாமா? வரலாம். வணக்கம் மேடம். வணக்கம்டா. ஐயோ, கலர் கலரா தெரியுதே. என்னடி இவன் நம்ம காலேஜ்க்கு வந்திருக்கான்? யாரையாவது அடிக்க வந்திருப்பான். எவ்வளோடா? இவ்வளவு படிச்சா என்ன ஆகுறது? பாப்பு. ஓ, ஆங்கிரி பேக். என்னாச்சு உங்களுக்கு? என்ன எல்லாரும் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஓ, நேத்து நான் பண்ண பிரச்சனையை நினைச்சா? பயப்படாதீங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் படிக்கிறதுக்காகலாம் இங்க வரல. உண்மையை சொல்லணும்னா அந்த பாப்புவை லவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க படிங்க. ஹலோ, உங்களையும் தான். புக்க பார்த்து படிங்க. வந்துட்டா, கரெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஹாய். வீட்டுக்கிட்ட வர வேணாம்னு சொன்னா காலேஜ்க்கே வந்துட்டியா?
முத்த கொடுக்க போறியா? பப்ளிக்ல வச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுவே உங்க வீடு இல்ல எங்க வீடு இருந்தா ஓகேன்னு இருப்பேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அது பல நூறு இருக்கு, எதுன்னு சொல்றது? டேய், உன்னை பார்த்த நிக்கி சொன்னல ஆல்ரெடி எனக்கு லவர் இருக்கான்னு. அதெல்லாம் பரவாயில்ல, அவனையே கூப்பிடு. அவன் கூட சண்டை போட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன உளறிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? ஐ காட் இட் பாப்பு. பாப்பு, எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், அடிக்கிறது. அது நம்ம லவ்வுக்கு உபயோகமா இருந்தா நல்லது தானே? பிளஸ் யூ. பாப்பு, நீ அப்படி என்னதான் சாப்பிடுற? எப்படி பதில அழகா இருக்கியே.